தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் குறித்து மக்கள் ஆய்வு அமைப்பு கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது. இதுகுறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இது கருத்து கணிப்பு வந்து தெரிஞ்ச விஷயம் இல்லை. இது கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி என்னைக்கு வந்துச்சோ இந்த ஆட்சியில மக்கள் என்னென்ன துன்பங்களுக்கு தொலைகள் ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்களோ அப்பையிலிருந்து இந்த கருத்து கணிப்பு தான் மக்கள் எடுத்து இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு புதிய பரிமாணம் ஏற்பட்டு நாளுக்கு நாள் அரசியல் கட்சிகளில் இல்லாத இந்த 65% மக்கள் மனதில் இதுவரை இருந்த ஆட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஒரு மாறுதல் வேண்டும் என்ற எண்ணம் வேகமாக வளர்ந்து வருவது, அது இந்த காலகட்டத்தில் இந்த கருத்து கணிப்புக்குள்ளே அது இடம்பெறுவது சாத்தியமில்லை. இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் அந்த இன்னும் அதிகமான ஆதரவு அந்த மக்கள் மனதில் ஏற்படுகிற காரணத்தால் மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இது மாதிரி கருத்து திணிப்புலாம் செய்ய வேண்டாம். அதெல்லாம் தவறான கருத்தில் எல்லாம் போயிட்டு மக்களை திசை திருப்புறது. திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளும் பயம் வந்துடுச்சு. எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதனால இப்படி கருத்தை திணிப்பு கருத்து கணிப்பு போன்று இதை வச்சுக்கிட்டு எங்களை ஓரம் கட்ட பாக்குறாங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், சட்டசபையில 2 பேரும் பேசினாங்க, திமுக அண்ணா திமுக சண்டை போட்டுக்கிட்டாங்க. தனியா நீங்க நிப்பீங்களா நாங்க நிப்பீங்களா? நான் ஒரு சேலஞ்ச் சொல்றேன், திமுகவும் அண்ணா திமுகவும் தனியா போட்டியிட தயாரா? இன்றைக்கு இருக்கிற சூழல், இன்றைக்கு மக்களிடையே இருக்கிற அரசியல் புரிதல் பிப்ரவரி கடைசியிலே மாறலாம், மார்ச் மாதமும் மாறலாம். தேர்தல் நெருங்க நெருங்க இன்றைக்கு இருக்கிற அதே நிலை இருக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிற கருத்து கணிப்பை நாம் விமர்சிக்கவோ அல்லது குறைத்து கூறவோ விரும்பவில்லை. அது உண்மையாகவே இருந்தாலும் கூட இன்னும் 3 மாத காலத்தில் எல்லோரும் களத்தில் இறங்குகிற போது, ஒவ்வொருவரும் தங்கள் கட்சியின் கொள்கைகளை எடுத்து பேசுகிற போது மக்களிடையே பல்வேறு மாற்றங்கள் நிகழ வாய்ப்பிருக்கிறது.